ஓம் சாய்ராம். வியாழக்கிழமை அப்படின்னா சாய் பக்தனுக்கு அது ஒரு நாளே கிடையாது. அது ஒரு ஆறுதல் தரக்கூடிய ஒரு பிடிப்பு, அது ஒரு நிம்மதி தரக்கூடிய, எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டனாலும் புரிஞ்சிக்க முடியலனாலும் சாயி நம்மளை புரிஞ்சுப்பார் அப்படின்னு மனசுக்குள்ளற தானாக ஒரு நம்பிக்கையை வரவழைக்கிற நல்ல ஒரு நாள் இந்த நாள். வேலை சரியில்லை, பணம் கையில் இல்லை, வீட்டில் பேசுகிறது குறைஞ்சி போச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே இல்லை, ஒன்றா சாப்பிட்றதே இல்லை, பாருங்கள் ஒரு அன்பே இல்லைங்க. சரி, ஆனால் வியாழக்கிழமை வந்துருச்சுன்னா மட்டும் லேசாக மனசு மாறுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. காரணம், சாய் இருக்கிறாரு. நாம் பேசாமல் அழுத அந்த கண்ணீருக்கு அவர் பதில் சொல்வார். அவருக்கு தெரியும், அவர் சொல்லாமல் விட மாட்டார். சொல்லாமல், யாருக்கும் சொல்லாமல் சுமந்த, தனியாக உட்கார்ந்து அழுத அந்த பாரமெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உண்மையான ஒரு சாய் பக்தன் வியாழக்கிழமைகளில் அவனுடைய வேண்டுதல்களை பட்டியல் எடுத்து உட்கார மாட்டான். அவன் சாயி கூட முன்னாடி உட்கார்ந்து முட்டியை போட்டு அமைதியாக உட்கார்ந்து, பாபா என்ன நடந்தாலும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு அப்படியே எழுந்து போயிடுவான். சாயி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கையில் தாமதமாக சில விஷயங்களை ஒன்றொன்னா சரி பண்ண ஆரம்பிப்பார். நின்று போன வழிகள் மெதுவாக திறக்கும். இழந்து போன நம்பிக்கை திரும்ப வரும். உடைஞ்ச மனசு சத்தமில்லாமல் ஒட்டும். சாயி சத்தம் போட்டு அற்புதம் பண்ண மாட்டார். ஆனால் வாழ்க்கையை மெதுவாக மாற்றி வச்சிடுவார். நம்பிக்கை வச்சவனை சாயி ஒரு பொழுதும் நடுவழியில் விட்டுடவே மாட்டார். இன்றைக்கி கஷ்டமாக இருந்தாலும் கூட நாளைக்கு அந்த விடியல் இருக்குது அப்படின்னு மனசை கனமாக இருந்தாலும் அதை லேசாக மாற்றி சாயினுடைய காலடியில் இறங்கக்கூடிய இந்த நல்ல வியாழக்கிழமை நம்முடைய வாழ்க்கையில் வெளியில் தெரியாத ஒரு மாற்றத்தோட ஆரம்பமாக இருக்கும். நம்ம வீட்டில் சிரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். நம்ம மனசில் பயம் கொஞ்சம் குறையும். நம்ம முயற்சியில் தடையாக நின்றது நகரும். சாயி நம்மோடு தான் இருப்பார். எல்லாமே கொடுப்பார். நம்பிக்கையாக இருப்போம். நல்லது நடக்கும். அல்லாஹ் மாலிக்.